ஹாய் +2 ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு யூனிட் நம்பர் 3 கெமிஸ்ட்ரியில் அலோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் பாஸ்பரஸ், அதாவது பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2 அதில் பார்க்க போகிறோம். அலோட்ரோபிக் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஐசோடோப்ஸ் பிடிச்சிருப்போம், சிமிலர் தான், அதே மாதிரி தான். அலோட்ரோபிக் அப்படின்னா சேம் எலமெண்ட் பட் டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ். ஞாபகம் வச்சுக்கிடுங்க, சேம் எலமெண்ட் பட் டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ், அதான் அலோட்ரோபிக். ஸோ இதில் பாஸ்பரஸ் நிறைய அலோட்ரோபிக் மாடிஃபிகேஷன் இருக்குது. அதில் 3 ஃபார்ம்ஸ் ரொம்ப முக்கியம். அது என்னலான்னா ஒயிட்டு, ரெட்டு, அப்புறம் பிளாக். இதுதான் ரொம்ப மோஸ்ட் காமனாக யூஸ் ஆகுறது. ஒயிட்டு, ரெட்டு, பிளாக் இங்கே கொடுத்துருக்கான். ஒயிட்டு, ரெட்டு, பிளாக் பார்த்தா தெரியும். இதுதான் அலோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் பாஸ்பரஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஒயிட் பாஸ்பரஸ் கலர்லெஸ், பட் எல்லோவா பேல் எல்லோ மாறும் டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் லேயர் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ் அப்பான் ஸ்டாண்டிங். ஸோ ரொம்ப நேரம் ஒயிட் பாஸ்பரஸை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒரு பேல் எல்லோ கலராக மாறும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெட் பாஸ்பரஸ் லேயர் அதில் ஃபார்ம் ஆகுறதுனால. ஸோ அதனால் இதை எல்லோ பாஸ்பரஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஒயிட் பாஸ்பரஸுக்கு இன்னொரு பேர் எல்லோ பாஸ்பரஸ். அதே நேரத்தில் it is poisonous in nature. ஸோ ஒயிட் பாஸ்பரஸ் ஆர் எல்லோ பாஸ்பரஸ் பாய்சன், விஷம், இயற்கையாகவே அது விஷம். ஹேஸ் கேரக்டரிஸ்டிக் கார்லிக் ஸ்மெல், பூண்டு மனமுடையது, பூண்டு மனம் மாதிரியே இருக்கும் அந்த ஒயிட் பாஸ்பரஸ், பட் பாய்சனஸ். இட் க்ளோஸ் இன் த டார்க் டியூ டு ஆக்சிடேஷன் விச் இஸ் கால்ட் பாஸ்பரசன்ஸ். ஸோ இது ஒரு புது டேம், பாஸ்பரசன்ஸ். ஸோ இது இருட்டில் வச்சா கூட க்ளோ ஆகும். க்ளோ ஆகுனா அப்படி எரியிற மாதிரி இருக்கும், லைட் எரியிற மாதிரி க்ளோ ஆகும். அதுக்கு காரணம் எப்படின்னா அது ஆக்சிடேஷன் ஆகிறதுனால. இந்த நிகழ்வை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பாஸ்பரசன்ஸ்னு சொல்லுவோம். இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, இருட்டில் ஒளிரக்கூடிய ஒரு இமேஜ் பாருங்கள். இருளாக இருக்குது ஆனால் ஏதோ ஒன்று ஒளிருது. ஸோ இதுதான் பாஸ்பரன்ஸ். இதை தான் நம்ம ஒயிட் பாஸ்பரஸ் அல்லது எல்லோ பாஸ்பரஸ். ஸோ அதில் உள்ள நேச்சர் அது ஏன் அப்படின்னா அது ஆக்சிடேஷன் ஆகுறதுனால அந்த மாதிரி க்ளோ ஆகுது. க்ளோ ஆகுதுன்னா வெளிச்சம் மாதிரி வரும், அதுக்கு பேர் பாஸ்பரசன்ஸ். ஸோ இதுதான் ஒயிட் பாஸ்பரஸோட ஜெனரல் கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் இதோட இக்னிஷன் டெம்பரேச்சர், அதில் இக்னிஷன் டெம்பரேச்சர் அப்படின்னா என்னன்னு தெரியணும். எந்த ஒரு பொருளையும் எரிக்கிறதுக்கு தேவைப்படுற குறைவான வெப்பநிலை. எடுத்துக்காட்டுக்கு நம்ம பெட்ரோல் டீசல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கே ஒயிட் பாஸ்பரஸ் ரொம்ப குறைவான டெம்பரேச்சர்லேயே இது எரிஞ்சிடும். ரூம் டெம்பரேச்சரில் கூட இது எரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இக்னிஷன் டெம்பரேச்சர் ரொம்ப லோ. ஸோ இதனால் ஸ்பான்டேனியஸ் கம்பஷன், தொடர்ந்து அது எரியும். கம்பஷன்னா எரியும் ஏரில், ரூம் டெம்பரேச்சரில் கூட எரியும். அது வெளியில் வச்சிங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் கூட இது எரியும். ஸோ எரிஞ்சி டு கிவ் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, இது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. ஸோ இது ஒயிட் பாஸ்பரஸை பற்றி. இந்த ஒயிட் பாஸ்பரஸை ரெட்டாக மாற்றலாம், அதாவது ரெட் பாஸ்பரஸாக மாற்றலாம். ஹீட் பண்ணால் போதும், ஒரு 420 டிகிரி ஹீட் பண்ணிங்கன்னா அது ரெட் பாஸ்பரஸாக மாறிடும். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த அப்சன்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் லைட்டு, ஏரும் இருக்கக்கூடாது, லைட்டும் இருக்கக்கூடாது நீங்கள் ஹீட் பண்ணும்போது. அப்போ ஒரு வெசலில் வச்சு இது ஹீட் பண்ணால் ஒயிட் பாஸ்பரஸை நம்ம ரெட்டாக மாற்றிடலாம். அதே நேரத்தில் அன்லைக் ஒயிட் பாஸ்பரஸ் அப்படின்னு ஒயிட் பாஸ்பரஸ் மாதிரி இது கிடையாது. இப்போ நீங்கள் ஒயிட் பாஸ்பரஸை ரெட்டாக மாற்றிட்டீங்க, அதோடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னா இட் இஸ் நாட் பாய்சனஸ். இது பாய்சனஸ் கிடையாது. அப்போ ரெட் பாஸ்பரஸ் பாய்சன் கிடையாது அண்ட் டஸ் நாட் ஷோ பாஸ்பரசன்ஸ். அதே நேரத்தில் பாஸ்பரசன்ஸும் இது காட்டாது. ஸோ ஒயிட் பாஸ்பரஸ் வேறு, ரெட் பாஸ்பரஸ் வேறு. ஸோ ஒரு ஒயிட் பாஸ்பரஸ்ல இருந்து தான் நம்ம ரெட் பாஸ்பரஸை தயாரிக்கும். ஆனால் அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே மாறிடுது. ஒயிட் பாஸ்பரஸ் பாய்சன், ஆனால் ரெட் பாஸ்பரஸ் பாய்சன் கிடையாது. அது பாஸ்பரசன்ஸை காட்டும், இது பாஸ்பரசன்ஸை காட்டாது. ஸோ இது இக்னிஷனும் லோ டெம்பரேச்சர் இக்னைட் ஆகாது, குறைந்த வெப்பநிலையில் எரியாது இது. ஸோ திரும்ப இந்த ரெட் பாஸ்பரஸை ஒயிட் பாஸ்பரஸாக மாற்றலாமா அப்படின்னு கேட்டோன்னா மாற்றலாம். எப்படி அப்படின்னா பாயிலிங் மூலியமா திரும்ப பாயில் பண்ணணும். நீங்கள் ரெட் பாஸ்பரஸாக மாற்றினதுக்கப்புறம் பாயில் பண்ணணும். என்ன அட்மாஸ்பியர்னா இனட் அட்மாஸ்பியர்.
ஸோ பாயில் பண்ணும்போது உள்ள ஏரெல்லாம் எடுத்துட்டு இனட் கேஸஸ் உங்களுக்கு தெரியும், ஹீலியம், நியான், கிரிப்டான் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இனட் அட்மாஸ்பியரில் இதை பாயில் பண்ணீங்க, அப்படி பாயில் பண்ணணும். பாயில் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக வேப்பர் வரும். அந்த வேப்பரை வந்து கண்டென்ஸ் பண்ணீங்கன்னா வாட்டர் மூலியமாக நமக்கு என்ன கிடைச்சிரும், ஒயிட் பாஸ்பரஸ் கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இது ரெட் பாஸ்பரஸை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்பரஸ் வந்து லேயர் ஸ்ட்ரக்சர் கீழே கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு செமிகண்டக்டர். செமிகண்டக்டர்னா என்னன்னு தெரியணும். குறைந்த அளவு கடத்தக்கூடிய ஒரு கடத்தி, அதான் செமிகண்டக்டர். இதில் 4 ஆட்டம் பாஸ்பரஸ் இருக்கும். பாலிமெரிக் ஸ்ட்ரக்சர் செயின் P4 அப்படின்னு சொல்லுவாங்க. P4 டெட்ராஹெட்ரலாக லிங்க் ஆகிருக்கும். இந்த டெட்ராஹெட்ரலாக லிங்க் ஆகிருக்கிறது இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது தெரியணும். மேலே இருக்கிற பாஸ்பரஸ் வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, கீழே இருக்கிற பாஸ்பரஸ்ல எல்லாத்துலேயுமே சிங்கிள் பாண்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் நேச்சராக தெரிஞ்சுக்கணும். நைட்ரஜன் மாதிரி கிடையாது. நைட்ரஜன் என் ட்ரிபிள் பாண்ட் என்னன்னு போடுவோம், ஆனால் பி ட்ரிபிள் பாண்ட் பி வந்து லெஸ் ஸ்டேபிள். பி சிங்கிள் பாண்ட் பியை விட பி ட்ரிபிள் பாண்ட் பி வந்து லெஸ் ஸ்டேபிள். லெஸ் ஸ்டேபிளை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா ஹைலி ரியாக்டிவ் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஸோ ஹென்ஸ் phosphorus atom linked through single bond rather than triple bond. அதனால் பாஸ்பரஸ் சிங்கிள் பாண்டில் தான் லிங்க் பண்ண முயற்சி பண்ணணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் 2 more allotrope இருக்குது பாஸ்பரஸில். அது ஸ்கேர்லெட்டு அப்புறம் வயலட் பாஸ்பரஸ். சாரி, நம்ம காமனாக தான் பார்த்தோம், ஒயிட்டு, ரெட்டு, பிளாக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 இருக்குது, ஸ்கேர்லெட்டு, வயலட்டுன்னு இருக்கு. ஸோ இதான் ஸ்ட்ரக்சருடைய பாஸ்பரஸ் பார்த்துருங்க, ரெட் பாஸ்பரஸோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு இதோடைய ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஸோ பாஸ்பரஸ் வந்து ஹைலி ரியாக்டிவ். பார்த்துருப்பீங்க சில ஃபிலிம்ஸ்லாம் பனைமரத்தில் அதை எரிவாங்க, கொஞ்சம் நேரம் கழித்து அது எரிய ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா அந்த ஒயிட் பாஸ்பரஸ் வந்து ஹைலி இக்னிஷன் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோ, அதனால் உடனே எரிய ஆரம்பிச்சிடும், விச் மீன்ஸ் ஹைலி ரியாக்டிவ். அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன், எல்லோ பாஸ்பரஸ் விச் மீன்ஸ் ஒயிட் பாஸ்பரஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ரெடிலி கேச்சஸ் ஃபயர் இன் ஏர் கிவிங் டென்ஸ் ஒயிட் ஃபியூம்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த பாஸ்பரஸை எடுத்து எதில் நீங்கள் வச்சாலும் கொஞ்ச நேரத்தில் அது ஏர் கூட ரியாக்ட் ஆகி ஃபயர் ஆகும். டென்ஸ் ஒயிட் ஃபியூம்ஸ், நல்லா அடர்ந்த புகை வரும். அதில் என்ன அர்த்தம்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P2O5 ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். when the red phosphorus also react with oxygen on heating to give phosphorus trioxide or pentoxide. ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் தான். அது ஒயிட் பாஸ்பரஸாக இருந்தாலும் சரி, ரெட் பாஸ்பரஸாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன கொடுக்கும், பாஸ்பரஸ் பென்டாக்சைடு அல்லது பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடை கொடுக்கும். இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க, பாஸ்பரஸு ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஹீட் பண்ணும்போது பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு கிடைக்கி. அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் ஆக்சிஜன் அதிகமாக கொடுத்தீங்கன்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு கிடைக்கி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வித் குளோரின். ரியாக்ஷன் வித் குளோரின், பாஸ்பரஸ் வந்து இதில் வந்து P4O10 கொடுத்துருக்கோம், இதுக்கும் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு தான். P2O5 அதுவும் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு தான். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ரெண்டுமே காமனாக 2வை வெளியே எடுத்திருப்பாங்க, பட் ரெண்டுமே பாஸ்பரஸ் பென்டாக்சைடு தான். சரி, இதில் குளோரின் கூட ரியாக்ட் ஆனால் ட்ரை ஆர் பென்டா குளோரைடு, ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆனால் பென்டாக்சைடு, குளோரைடு கூட ரியாக்ட் ஆனால் பென்டா ட்ரை அல்லது பென்டா குளோரைடு. ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வைக்கலாம். ஆனால் ரொம்ப ரியாக்ஷன் வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். ரொம்ப வயலண்ட்டானா பயங்கரமாக நடக்கும். ஒயிட் ரெட் பாஸ்பரஸ் ரியாக்ட் ஆன் ஹீட்டிங். ஸோ இங்கே பாஸ்பரஸ் கொடுத்துருக்குறாங்க, குளோரைடு கூட ரியாக்ட் ஆகும், பாஸ்பரஸ் ட்ரை குளோரைடு. அடுத்தது திரும்பவும் குளோரைடு கூட ரியாக்ட் ஆகி பாஸ்பரஸ் பென்டா குளோரைடு. ஸோ இந்த ரியாக்ஷன் எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம தனியாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரியாக்ஷன் வித் அல்கலி. அல்கலி அப்படின்னா OH இருக்கணும், காஸ்டிக்னு சொல்லுவாங்க. அது KOH, NaOH எப்படினாலும் எடுத்துக்கலாம். இந்த எல்லோ பாஸ்பரஸ் அல்கலி கூட ரியாக்ட் ஆகி
on boiling at inert atmospheric liberating பாஸ்பீன். ரொம்ப முக்கியம். அப்போ உனக்கு பாஸ்பீன் ப்ரிப்பரேஷன் எப்படின்னா ஃப்ரம் பாஸ்பரஸ்லேருந்தே நீங்கள் தயாரிக்கலாம். இந்த பாஸ்பீன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கெமிக்கல். அது என்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். இந்த பாஸ்பரஸ் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு பாயில் பண்ணணும். பாயில்னா கொதிக்க வச்சோம் அப்படின்னா என்ன கண்டிஷன்? இனட் அட்மாஸ்பியர்னா க்ளோஸ்டாக இருக்கணும். உள்ளே வந்து ஏர் எதுவுமே இருக்கக்கூடாது. இனட் அப்படின்னா மந்த வாய்க்கள் எதாவது இருக்கணும். இப்போ நமக்கு சோடியம் ஹைப்போபாஸ்பேட்டும் பாஸ்பீனும் வருது. பாஸ்பீன் வந்து கேஸ், சரிங்களா? ஸோ இது வந்து அல்கிலி ரியாக்ஷன். அடுத்தது நைட்ரிக் ஆசிட். நாலாவது பார்க்க போகிறது நைட்ரிக் ஆசிட். ஸோ நைட்ரிக் ஆசிட் வந்து எப்போ வந்து பாஸ்பரஸை கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் கூட போடுறோமோ அது ஆக்சிடைஸ் ஆகும் பாஸ்பாரிக் ஆசிட். ஸோ இது வந்து கேட்டலிஸ்ட்னா இந்த ரியாக்ஷனை அதிகப்படுத்துறதுக்காக அயோடின் கிறிஸ்டல் ஆட் பண்ணுவாங்க. கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பாஸ்பரஸ் நைட்ரிக் ஆசிட் வந்து HNO3. ஸோ நமக்கு வந்து ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4. பேலன்ஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்கள் ரியாக்டண்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ கண்டிப்பாக NO2 வரும், அதே நேரத்தில் வாட்டரும் வரும், சரிங்களா? ஸோ இது நைட்ரிக் ஆசிட் கூட போடும்போது. அதே நேரத்தில் பாஸ்பரஸ் மெட்டல் ரியாக்ஷன் பார்க்கலாம். பாஸ்பரஸ் வந்து மெட்டல் கால்சியம் மெக்னீசியம் இது கூடலாம் ரியாக்ட் ஆனால் பாஸ்பைடு கொடுக்குது. பாஸ்பைடு. அதே நேரத்தில் சோடியம் பொட்டாசியம் கூட ரியாக்ட் ஆகும் பாஸ்பரஸ் விகாரஸ்லி. ஸோ முதல்ல கால்சியம் மெக்னீசியம் கூட ரியாக்ட் ஆகும்போது விகாரஸாக இல்லை. ஆனால் சோடியம் பொட்டாசியம் கூட ரியாக்ட் ஆகும்போது ரொம்ப விகாரஸாக இருக்கும். ரொம்ப விகாரஸ்னா பாயில் பண்ணுற மாதிரி. ஸோ ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. பாஸ்பரஸ் மெக்னீசியம் கூட சேர்ந்து மெக்னீசியம் பாஸ்பைடு, அதேமாரி கால்சியம் கூட சேர்ந்து கால்சியம் பாஸ்பைடு, அதே நேரத்தில் சோடியம் கூட சேர்ந்து சோடியம் பாஸ்பைடு. ஸோ எல்லாமே 3 வருது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இங்கே மட்டும் P2 வரும், இங்கே மட்டும் P வருது. இது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா ரெட் பாஸ்பரஸ் வந்து மேட்ச் பாக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, அதை சைடில் தீப்பெட்டியில் யூஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அலாய்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்பர் பிரான்ஸ் அலாய் தயாரிக்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பாஸ்பரஸை பற்றி ஒரு ஜென்ரல் ஐடியா. ஸோ இங்கே உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுத போகிறேன். பாஸ்பரஸோட ரியாக்ஷன் முதல்ல ஆக்சிஜன், ரெண்டாவது குளோரின், மூணாவது ஆல்கலி, நாலாவது ஆசிட், அஞ்சாவது வந்து மெட்டல்ஸ். ஸோ இதுதான் அதோட ரியாக்ஷன். ஸோ நமக்கு பாஸ்பரஸ் வந்து P4 ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஹீட் பண்ணுறதுக்குரிய சிம்பிள் வந்து முக்கோண சிம்பிள் போடுவாங்க. ஸோ பாஸ்பரஸ் P4O6 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு, அதாவது P2O3ன்னு கூட சொல்லலாம். அடுத்தது வந்து P4O2 இது கூட சேர்ந்து ஹீட் பண்ணும்போது P4O10 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் P2O5 அப்படின்னு எல்சியம் எடுக்கிற மாதிரி ரெண்டுத்துக்கும் அப்படி எடுத்து போடுவாங்க. பட் ரெண்டும் ஒன்று தான். ஸோ இது பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு, பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு, இது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P4, சரிங்களா? இப்படி தான். இப்போ இது பேலன்ஸ் பண்ணுறது நீங்கள் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணலாம். ஆக்சிஜன் இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? இங்கே 3 போடணும், 3 அப்படின்னு போடணும். ஸோ பேலன்ஸ் ஆயிரும், சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து இங்கே 10 இருக்குது, இங்கே இருக்கு. அப்போ 5 போடணும், பேலன்ஸ் ஆயிரும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து குளோரின் கூட அதே பாஸ்பரஸு ப்ளஸ் குளோரின் கூட ரியாக்ட் ஆனால் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு, ட்ரைனா 3. ஸோ ஹீட் பண்ணணும். அதே நேரத்தில் பாஸ்பரஸ், ஸோ இது ஹீட் பண்ணக்கூடாது, இது ரூம் டெம்பரேச்சரில் நடக்கும். அதே நேரத்தில் பாஸ்பரஸ் குளோரின் கூட ரியாக்ட் ஆகி பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு வரும். ஸோ ரெண்டுக்கும் என்ன மீனிங் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறீங்க, அவ்வளோதான் கான்செப்ட். இதுக்கும் அர்த்தம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். ஸோ ட்ரைக்ளோரைடு பென்டாக்ளோரைடு ரியாக்ஷன் வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும் இதில் குளோரின் கூட. இதேமாரி அல்கலி கூட ரியாக்ட் ஆச்சு. ஸோ அல்கலி அப்படின்னா
நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்திருக்கேன் NaOH. ஸோ இது கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு பாஸ்பீன் ஒன்று வரும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து பாஸ்பரஸ் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகுது. கூட பை ப்ராடக்ட் வந்து NaH2PO2 அப்படின்னு சோடியம் ஹைப்போ பாஸ்பைட். ஸோ உங்களுக்கு இது ஞாபகம் வரலனாலும் இது கண்டிப்பாக ஞாபகம் வரணும், பார்த்துக்கிடுங்க. காஸ்டிங் அதாவது அல்கலி வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது, அப்படி இல்லைன்னா KOH இருக்குது, எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் அல்கலின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ரியாக்ஷன் தான் இது. அடுத்தது ஆசிட் வந்து இங்கே எடுத்துருக்கிறது நைட்ரிக் ஆசிட் எடுத்திருக்காங்க. ஸோ பாஸ்பரஸை நைட்ரிக் ஆசிட் கூட போட்டீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷன் கீழே எழுதுகிறேன், ஞாபகம் ஈஸியாக வரும். ஸோ கண்டிப்பாக வந்து H3PO4 இது பேர் ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் பை ப்ராடக்டாக NO2 வரும், நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ளஸ்ஸு வாட்டர் வேப்பரும் வரும். ஸோ இது ஆசிட் கூட ரியாக்ஷன். மெட்டல் கூட நமக்கு தெரிஞ்ச மெட்டல் என்னெல்லாம்னா கால்சியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, அப்புறம் சோடியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. ரெண்டும் வேறு வேறு, அது என்னன்னு பார்க்க. ஸோ இப்போ கால்சியம் அல்லது மெக்னீசியம் எடுத்து அது கூட பாஸ்பரஸ் போட்டீங்க அப்படின்னா பாஸ்பைடு கிடைக்கும். கால்சியம் அல்லது மெக்னீசியம் பாஸ்பைடு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதை எழுதணும், கால்சியம் பாஸ்பைடு. ஸோ பாஸ்பரஸுக்கு வேலன்சி 3 இங்கே போகணும், கால்சியத்துக்கு வேலன்சி 2 அது இங்கே போகணும். அதேமாதிரி மெக்னீசியம் பாஸ்பைடு, மெக்னீசியத்துக்கு வேலன்சி 3 இங்கே, பாஸ்பைட்டுக்கு வேலன்சி 2. அதேமாதிரி சோடியம் போட்டிங்கன்னா சோடியம் பாஸ்பைட், பாஸ்பரஸுக்கு வேலன்சி 3 அதனால் இங்கே போகணும், சோடியத்துக்கு வேலன்சி 1. சரிங்களா? இப்போ NaP இதில் டிஃப்ரென்ஸ் வந்து இதில் Na3P அப்படின்னு தான் வரும். ஸோ எல்லாமே பாஸ்பைடு அப்படிங்கிறது. ஸோ இப்படி தான் ரியாக்ஷனை எளிதாக படிக்கணும். திரும்பவும் ஞாபகம் வைக்கிறதுக்கு சொல்கிறேன், பாஸ்பரஸோட ரியாக்ஷன் வந்து 5 ரியாக்ஷன் இருக்குது. பாஸ்பரஸ் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன், பாஸ்பரஸ் ரியாக்ட் வித் குளோரின், அல்கலி, ஆசிட் அண்ட் மெட்டல்ஸ். ஞாபகம் வைக்கணும் நீங்கள். ஸோ இந்த 5 ரியாக்ஷன் இருக்குது. 5 ரியாக்ஷனை ஜென்ரலாக ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆனால் பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு அல்லது பென்டாக்சைடு. அதே இது குளோரின் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு ஆர் பென்டாக்ளோரைடு. அல்கலி கூட ரியாக்ட் ஆச்சுன்னா பாஸ்பின். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். பட் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், கடலில் தத்தளிக்கிறவங்கள இந்த ரியாக்ஷன் மூலிமா நம்ம காப்பாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், அது பார்ப்போம். அடுத்தது ஆசிட் கூட ரியாக்ட் ஆனால் ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட். ஸோ ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட்டுக்கு ஃபார்முலா H3PO4. அடுத்தது மெட்டல், கால்சியம் மெக்னீசியம் அல்லது சோடியம் பொட்டாசியம் எல்லா மெட்டல் கூடயும் ரியாக்ட் ஆனால் பாஸ்பைடுன்னு ஒன்று வரும். ஆனால் Ca3P2, Mg3P2, Na3P இதில் மட்டும் வேற. சரிங்களா?